ஸோ டாட்டஸ் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு எதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஜிபிபி யூஎஸ்டிலாம் ஒரு செல் சைட் செட்டப். ஸோ என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ நியர்லி இந்த கேண்டலோட ஹை தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். அண்ட் தென் டிபி சேம் நியரஸ்ட்டு ஸ்விங் லோக்கு கொஞ்சம் கீழே ட்ரை பண்ணலாம். ஸோ அண்ட் தென் நம்மளோட பர் டேக்கான ரிஸ்க் வந்துட்டு 1500. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாகவே வைப்போம். மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே ரிட்ரேஸ் ஆனிச்சுன்னா நம்ம என்ட்ரி கொஞ்சம் பெட்டராகவே கிடைக்கும். ஸோ ஓகே டேட்டா சேம் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் சின்ன ஸ்டாப் லாஸ் தான். ஸோ ஃபுல் ஸ்விங் ஹை கூட வைக்கல, கொஞ்சம் நியர்லி லோவர் தான் வச்சுருக்கேன். ஸோ ஏன் வந்துட்டு இந்த ட்ரேட் எடுத்துங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ சேம் இதே சார்ட்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இப்போ டெய்லி கேண்டலில் தான் அனலைஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ ஓவராலாக டெய்லி கேண்டல்லேருந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்று சொன்ன மாதிரியே தான். ஸோ ஓவராலாக டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செல் அண்ட் ரைஸில் போயிட்டு இருக்கு. மார்க்கெட்டு ஹை கிரேட் இருக்குது, அகைன் வந்துட்டு செல்லிங் இருக்குது, அகைன் லோ கிரேட் இருக்குது. மார்க்கெட் ஹையர் லோவில் போயிருக்கு, அகைன் ஹை கிரேட் இருக்குது, அகைன் செல்லிங் இருக்குது, லோ கிரேட் இருக்குது. அகைன் மார்க்கெட் ஹை போயிருக்கு, ஹை கிரேட் இருக்குது, அகைன் நியர் த லோ வந்துட்டு லோ வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரீவியஸ் 2 days வந்துட்டு ஒரு 3 days வந்து சப்போர்ட் ட்ரை பண்ணியிருக்கு. அண்ட் தென் எந்த ஒரு ப்ரைஸுமே ஃப்ரெஷ் லோவிலேருந்து கண்டினியூவாக பை ஆகிட்டு போகாது. ஸோ ஏதோ இடத்துல ரெஸ்டன் பேஸ் ஆகிட்டு நல்ல ஒரு செல்லிங் கொடுத்துனா அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஷன் ஆகும். ஸோ டெய்லி கேண்டில் இன்னும் எந்த விதமான ரிட்ரேஸ்மெண்ட்டும் வரல. ஸோ டுடே கோன பி a ரிட்ரேஸ்மெண்ட் டே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி ட்ரேடும் எடுத்திருக்கேன். ஸோ லோ கிரேட் இருக்குது, லோஸ்லேருந்து பை ஆகுது, கண்டினியூஸ் பை ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேவே ரிஜெக்ஷன் பேஸ் ஆகிட்டு க்ளோசிங் டைமில் கொஞ்சம் செல்லிங் வந்து க்ளோஸ் ஆகிட்டு அண்ட் தென் மார்னிங் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் செல்லிங் வருது. அகைன் வந்துட்டு ரிட்ரேஸ்மெண்ட்டில் செல் பண்ணியிருக்கேன். அகைன் வந்துட்டு ப்ரீவியஸ் இன்ட்ராடே லோ பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம் அப்படின்னு அதை பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ப்ரீவியஸ் டேவோட லோ வந்துட்டு மார்க்கெட் வந்து இன்றைக்கி பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வேணால் மார்க்கெட் வந்து அகைன் கண்டினியூஷன் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. ஸோ நம்ம என்ட்ரி எடுத்த பிளேஸில் தான் மார்க்கெட் இன்னுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ எந்த ஒரு மொமெண்டம் இல்லை. ஸோ மினிமம் வந்துட்டு இந்த லோ பிரேக் வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரைஸ் வந்து எப்படி ட்ரேட் ஆகுது அண்ட் தென் நம்ம என்ட்ரிக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ ட்ரேடர்ஸ், நான் வந்துட்டு இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ண போகிறேன் இன்னும் 13 செகண்ட்ஸில். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு இந்த கேண்டில் வந்து ஃபுல் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா நான் வந்துட்டு இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ் தான் அதுக்கு இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஸோ அகைன் நெக்ஸ்ட் கேண்டில் அகைன் பையிங் அனுச்சுன்னா ஸோ இந்த ட்ரேட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ எஸ்எல்ல கூட கொஞ்சம் ட்ரையல் பண்ணி வச்சுருவோம். ஸோ இந்த ஹை ஸோ ப்ரைஸ் அகைன் வந்துட்டு கண்டினியூஷன் ஆனிச்சுன்னா ஸோ நம்மளோட எஸ்எல் வந்து ஹிட் ஆயிரும். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஹைஸ்லேருந்து ரிஜெக்ஷன் ஆகுது, அகைன் ஹைஸ், நெக்ஸ்ட் கேண்டிலும் ரிஜெக்ஷன், அகைன் ரிஜெக்ஷன், அகைன் ரிஜெக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஹைஸில் மார்க்கெட் வந்து செல்லஸ் வந்து என்ட்ரு ஆகிட்டே இருந்தாங்க. அதனால் ஒரு பர்டிகுலர் லெவலில் செல்லஸ் டாமினேட் ஆகி க்ளோசிங் வச்சாங்க. க்ளோசிங் வச்ச உடனே அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆகிட்டு அகைன் பையர்ஸ் வந்து அக்ரெசிவாக என்ட்ரு ஆகி ஹையர் லெவலில் க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஜோனில் என்ன கன்ஃபார்ம் ஆகுதுன்னா செல்லர்ஸ் வந்து என்ட்ரானாங்க, பட் லோவர் லெவலில் ப்ரைஸ் வந்து கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேண்டில்னால கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம இதுக்கப்புறம் இந்த ட்ரேடு ஹோல்டு பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டினியூஸாக 3 டிபி வந்து வந்திருக்கு. ஸோ அதுவுமே ஒரு இம்பேக்டாக தான் இருக்கும் இன்றைக்கி. எதனாலன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா மார்க்கெட்டில் கண்டினியூஸாக யாருக்குமே டிபியே வராது. ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் 5, 6 அந்த மாதிரி கண்டினியூஸாக டிபி வரும். ஸோ கண்டினியூஸாக டிபி வந்துகிட்டே இருக்குன்னா டிபி ஹிட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதுவே வந்துட்டு எஸ்எல் ஹிட் ஆகிட்டே வந்துட்டு இருந்துச்சுன்னா ஒரு கண்டினியூஸாக 4SL 5SL அந்த மாதிரி வருதுன்னா நெக்ஸ்ட் டே எடுக்கிறது ட்ரேட் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு நார்மலாகவே வந்துட்டு டிபி ஹிட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாகிடும். சேம் டு சேம் அப்படியே வந்துட்டு எஸ்எலுக்கும் தான், ஸோ டிபிக்கும் தான். ஸோ கண்டினியூஸாக டிபி வந்துகிட்டே இருக்குன்னா டிபி வந்துகிட்டே இருக்காது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல எஸ்எல் வரும். ஸோ அந்த எஸ்எல் வந்து இதுவாக கூட இருக்கலாம். ஸோ அதனால நான் வந்துட்டு கொஞ்சம் எஸ்எல் வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா 1500 எஸ்எல் வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் கம்மி பண்ணி 400ல் வச்சுருக்கேன். ஸோ கமிஷனோட சேர்த்தனா ஒரு 450 அந்த மாதிரி தான் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து நம்ம ஸ்டாப்லாஸ் ஹிட் பண்ண போகுது. ஸோ ட்ரேடர்ஸ், மார்க்கெட் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு கம்மி ஸ்டாப் லாஸில் நம்ம வெளியே வந்திருக்கோம். ஸோ நியர்லி 400 சம்திங்ஸில் வந்துட்டு நம்ம ட்ரேடை வந்து இன்றைக்கி வந்து எஸ்எல்ல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஹை பிரேக் ஆனோன்னு மொமெண்டம் வருது. ஸோ மேக்ஸ் அந்த டைம் இந்த மாதிரி கண்டினியூஷன் ஆகிற மார்க்கெட், அதனால தான் நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் ரொம்ப கம்மி எஸ்எல்லையே. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஸோ செல்லஸ் எல்லாம் டாமினேட் ஆக முடியல. ஸோ இன்றைக்கான ஓவர்வியூ நம்மளுக்கு வந்து ஃபெயில்
ஃபெயில் ஆகியுமே நம்ம வந்து ஃபுல் எஸ்எல் விடாமல் ஸோ கம்மி எஸ்எல்லையும் நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு சைனே சொல்லலாம். ஸோ ட்ரேடர்ஸ் நம்ம எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்படியே நல்ல ஒரு பை சைட் மொமெண்டம் வந்துருச்சு. நியர்லி நம்ம ஸ்டாப் லாஸே வந்து இந்த இடத்துல ஹிட் ஆயிருக்கும். ஸோ ஃபுல் ஸ்டாப் லாஸ் இருந்தால் 1500 வந்து நம்மளோட டெய்லி எஸ்எல் வச்சுருந்தோம்னா ஸோ எஸ்எல்ஐ அடிச்சுட்டு ஸோ நம்ம எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறங்கிறதுலையும் வந்துட்டு இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணதுனால கேண்டில் பை கேண்டில் அனலைஸ் பண்ணதுனால தான் நான் வந்துட்டு கம்மி எஸ்எல்ஏ அந்த ஃபஸ்ட்டு பையிங் கேண்டிலே நான் வந்து என்னோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள் எப்படி ஷூட்டப் ஆகுதுன்ட்டு ஃபுல் பையிங் அக்ரெசிவாக பையிங் ஆகி கேண்டில் வருது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டில் அனலைஸ் பண்ணுறதுனாலே உங்களுக்கு வந்து நிறையவே வந்துட்டு இன்சைட்ஸ் வந்து கிடைக்கும் மார்க்கெட்டில். ஸோ ஒரே கேண்டலில் பாருங்கள் நியர்லி லோலேருந்து 2 கேண்டிலே வந்துட்டு ஹையே பிரேக் ஆகிட்டு ஸோ நம்ம எப்படியும் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து கேண்டில்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி உங்களுக்கு இன்னும் டீப்பான கன்செப்ட்ஸ்லாம் வந்து வேணும்னா கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரேடிங் கற்றுக்கணுன்ட்டு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ பாய்.